இயேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வேளையிலே அவருடைய சத்தியவசனங்களை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆசாரிப்பு கூடத்தின் தொடர்பாடத்துக்குள்ளாக நாம் கடன் செல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய கிருபையினாலே கடந்த வாரங்களாக நம்ம ஆசாரிப்பு கூடத்தின் பாடங்களை நம் தொடர் பாடங்களாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த பாடங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது நம்முடைய அன்பு சகோதரர் ஆண்டோன் ஃப்ரே ஆண்டோன் ஃப்ரே மூலமாக எழுதப்பட்ட ஒரு பாடம், அதாவது நோட்ஸ் அண்ட் தி டேபர்னாக்கல், ஆசாரிப்பு கூடாரத்தின் குறிப்புகள் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட புத்தகத்தில் எழுதப்பட்ட பாடங்களை தான் நம்ம தொடர் பாடங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் முதலாவது பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். சாப்டர் 1. முதல் பாடத்துடைய தலைப்பு என்னங்க? An overview of the tabernacle. ஆசாரிப்பு கூடாரத்தின் ஒரு கண்ணோட்டம், ஆசாரிப்பு கூடாரத்தின் ஒரு கண்ணோட்டம் என்ற தலைப்பின் கீழ் நம் பாடத்தை பார்த்து வருகிறோம். பிரியமானவர்களே, இதில் எத்தனாவது பாகம் இது? ரெண்டாவதா மூணாவது? சரியா சொல்லுங்க. எத்தனாவது கிளாஸ் இது? மூணாவது. எத்தனாவது கிளாஸ்? முதல் பாடம் இது. எத்தனாவது பாடம் நம்ம எடுத்துருக்கிறது? எத்தனாவது கிளாஸ்? பார்ட் 3 இல்லைங்களா? 3 வாரங்கள் ஆயிடுச்சு நம்ம ஆரம்பிச்சு, இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா முக்கியமான சகோதரர்களே? அதில் இன்றைய பாடம் பாடம் 1 பாகம் 3 இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டருடைய 3வது பாகத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். வழக்கம் போல நம்முடைய பாடம் தொடங்குவதற்கு முன்பதாக போன வாரத்தின் பாடத்துடைய கேள்விகள், ஒரு சில கேள்விகளோடு நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய பாடத்துக்கு கடந்து செல்லலாம். போன வாரம் நம்ம பார்த்த சப் டாபிக் என்ன? எல்லாரையும் கேட்டேன் நான் என்ன சொல்லியிருந்தேன்? தனிப்பட்டவங்களை கேட்கப்படும், அவங்க மாத்திரம் பதில் சொல்லணும். ஓகே, பாடம் நடக்கும்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். இது கொஸ்டின் செஷன், இது கேள்விக்கான ஒரு நேரம். அதனால எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்கன்னா ஒரு சிலர் என்ன ஆகிடுவாங்க, தப்பிச்சுக்குவாங்க. யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தப்பிக்கவே விடக்கூடாது. அதனால பிரியமானவர் தனிப்பட்ட முறையில் கேட்கப்படும். சரி, போன வாரத்தில் நான் பார்த்த சப் டாபிக் என்ன சொன்னீங்க? Symbolism of colors. சரி, how many colors are used in the tabernacle? Susan சொல்லுங்க. How many? 4 colors. Very good. என்னென்ன நிறங்கள் ரெபெக்கா சிஸ்டர்? என்னென்ன கலர்ஸ்? 4 நிறங்கள். 4 நிறம் சொன்னாங்க சூசன். அவங்க மட்டும் சொல்லுங்க, மற்றவங்களாம் கவனிங்க. நான் சொல்றது மற்றவங்க. ப்ளூ. வெரி குட் இல்லைங்களா? அது ஆர்டராக வரணும். என்னங்களா? ஃபர்ஸ்ட் ஒயிட் இல்லைங்களா, அப்புறம் இளநீலம், சிவப்பு, ரத்தாம்பரம். திஸ் இஸ் ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. மெல்லிய பஞ்சு நூல், அப்புறம் இளநீலம், ரத்தாம்பரம், சிவப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி நம்முடைய சகோதரி ஜூலியட்டுக்கான கேள்வி. வெண்மை நிறம் எதை அடையாளப்படுத்துகிறது சிஸ்டர்? நீதியை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. வெரி குட் சிஸ்டர். ஒயிட் ரெப்ரசன்ட் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஆல்சோ பியூரிட்டி, பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது சொல்லி நான். அடுத்த வைஷ்ணவிக்கான கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வைஷ்ணவி, சிவப்பு நிறம் ரெட் எதை குறிக்கிறது? சிவப்பு நிறம் என்ன அடையாளப்படுத்துகிறது? சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா? சாக்ரிஃபைஸ், அதாவது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ransom sacrifice. சரி, அடுத்த கேள்வி சரி சிஸ்டருக்கு என்னன்னாக்கா, இந்த சிவப்பு நிறத்தை எப்படி தயார் செய்வாங்க? வெரி குட்.
வேர்ம்ஸ் இல்லைங்களா? எந்த வேர்ம்ஸ்? வேர்ம்ஸ் சொன்னீங்க, அது இந்த வேர்ம்ஸ் பேர். வேர்ம்ஸ் பேரில் தான் அந்த அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. சேலரி சிஸ்டமாக சொன்னதான் உசுன்னு சவுண்ட் பண்ணாது, எனக்கு பயமாக இருக்குது. என்னங்க சேலரி சிஸ்டர்? வாட் இஸ் த நேம் ஆஃப் த வேர்ம்? ஸ்கார்லெட். வெரி குட் இல்லைங்களா? அந்த புழுவுடைய பெயர் வந்து ஸ்கார்லெட். ஓகேங்களா? அந்த ஸ்கார்லெட்ன்ற பேரில் தான் நமக்கு பைபிள்லேயே சொல்லப்படுது. ரெட்டுன்னு சொல்லப்படலையே. கேஜேவியில் என்ன கொடுத்துக்கிறாங்க? ஸ்கார்லெட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு புழு. அந்த புழு நசுக்கப்பட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்திலேருந்து தயாரிக்கிறக்கூடியது தான் அந்த சிவப்பு நிறம். இந்த காலங்களில் அதை பயன்படுத்தியிருந்தாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் சிஸ்டர் சிசிலியாவுக்கான கேள்வி. அதாவது நீல நிறம் எதை அடையாளப்படுத்துகிறது? வாட் த ப்ளூ ரெப்ரசன்ட்ஸ்? ஃபெய்த்ஃபுல்னஸ். வெரி குட். ப்ளூ வந்து விசுவாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறம் என்று பார்த்தோம். இல்லை, நிறைய கேள்வி இருக்கு. சரி, விசுவாசம், அதாவது நீல நிறம் நம்ம எங்கே பார்க்கிறோம்? எதை வச்சு நம்ம விசுவாசம்ட்டு நம்ம சொல்கிறோம் நீல நிறத்தை? ஸ்கை இல்லைங்களா? சிஸ்லியா சிஸ்டர் தான் கேள்வின்னா அவங்க எட்டு வரல. ஸ்கை இல்லைங்களா? ஸ்கை இல்லைங்களா? நீல நிறம் எதை வச்சு சொல்லிட்டுக்கிறோம்? ஸ்கைலேருந்து இல்லைங்களா? அதாவது நீல நிறம் எங்கன்னா வானத்தில் காணப்படக்கூடிய ஒரு நிறமாக இருக்கிறது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் கோஸ் டு சிஸ்டர் ரீட்டா. சகரி ரீட்டாக்கான கேள்வி. நான்காவது நிறம் என்ன நிறம் நாம் பார்த்திருந்தோம்? அந்த நிறத்துடைய அடையாளம் என்ன? அப்புறம் அந்த நிறம் எப்படி தயாரிக்கப்படுகிறது? மல்டி கொஸ்டின்ஸ். நாங்கள் சீனியர் இல்லைங்களா, கொஞ்சம் வயசானவங்க, அதனால மல்டி கொஸ்டின்ஸு. அதாவது பர்பிள் கலர் இல்லைங்களா சார்? நான் சொல்லிட்டேன்னா நாலாவது நிறம் வந்து சரி சொல்லியாச்சு, ஒரு கொஸ்டின் ஓன் பண்ணிட்டேன். அது எப்படி தயாரிக்கப்படுகிறது? அது எதை குறிக்கிறது? வெரி குட் இல்லைங்களா? மிக்சிங் கலர். ரெட்டும் சிவப்பும் நீலமும் கலந்த ஒரு நிறம், அதுதான் பர்பிள். அது என்ன அடையாளப்படுத்துது? அதோடைய மீனிங் சொல்லுங்க. ராயல்ட்டி சொன்னீங்க, மீனிங். வெரி குட். ஆனால் அந்த பேஸ், அந்த மிக்சிங்கை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மிக்சிங் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? வெரி குட் சிஸ்டர், கரெக்டுங்க. அந்த ரத்தாம்பரத்துடைய அர்த்தத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் ரெண்டு கலர்னா ஆகுது, அது மிக்ஸ் ஆகுது இல்லைங்களா? மிக்ஸ் ஆனால் தான் அந்த கலரே வருது. அந்த மிக்சிங்க்கு நம்ம ஒரு அர்த்தத்தை பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கு? அந்த ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ண இல்லைங்களா? நீங்கள் சொன்னீங்க ப்ளூவும் அப்படின்னா என்னங்க? அது ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணுறதுன்னா என்ன அது குறிக்குது? மறுபடியும் அங்கேயே போகிறீங்க என்னங்க ரீட்டாஸ்டர்? போன வாரம் சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட போட்டிருந்தேன். ரெமினிஸ்டர் சொல்லுங்கள் ரெமினிஸ்டர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஒரு என்னங்க, ஒரு ஷேப் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணு. ட்ரையாங்கல். வெரி குட். ட்ரையாங்கல் போட்டு என்ன பண்ணியிருந்தோம் நம்ம பார்த்துருந்தோம். ரெண்டு கலர் பேஸில் இருக்கும். ப்ளூ அண்ட் ரெட் வந்து பேஸில் இருக்குது, டாப்பில் வந்து பர்பிள் இருக்குது இல்லைங்களா? அதான் நம்ம அந்த ரெண்டு மிக்சிங் கலருக்கு பற்றி என்ன சொன்ன சிஸ்டர் ரெமினிஸ்டர் சொல்லிட்டாங்க பாருங்கள். ரெண்டு மிக்ஸ் பண்ணாங்கல்ல, ப்ளூவும் ரெட்டை மிக்ஸ் பண்ணுறது எதை குறிக்கிறது? நீங்கள் அதோடைய மெயின், நீங்கள் பர்பிளுக்கு தான் மீனிங் சொல்கிறீங்க. அந்த ரெண்டு மிக்சிங் ஆகும்போது தான் இது வருது இல்லைங்களா? சொல்லுங்கள் சிஸ்டர், ஷர்லி சிஸ்டர் சொல்லுங்கள். எஸ் எஸ் எஸ், நம்ம தேவனுக்கென்று ஜீவ பலியாக அர்ப்பணித்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அதில் மரண பரியந்த உண்மையாக இருந்தவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது? ஜீவ கிரீடம். அவர்கள் இயேசுவோடு 1000 வருடம் அரசாழ்வார். அடுத்த கேள்வி யாருக்குனாக்கா சிஸ்டர் காயத்ரிக்கான கேள்வி. அடுத்த சப் டாபிக் நம்ம என்ன படித்தோம்? நெக்ஸ்ட் சப் டாபிக் அது மேலே ஃபர்ஸ்ட் சப் டாபிக் படிச்சிருங்க, சிம்பலிசம் ஆஃப் கலர்ஸ். அடுத்த சப் டாபிக் என்ன படித்தோம்? எல்லாரும் காயத்ரிங்களா? இவ்வளோ பேர் இருக்கிறீங்க ஒரே பேரில் சிஸ்டர். வஸ்துக்கள் இல்லைங்களா? சொல்லுங்கள் கரெக்டாக, கன்னடாவில் கூட நோ ப்ராப்ளம்.
அது உலகங்களை பற்றிய அடையாளம். த சிம்பாலிசம் ஆஃப் மெட்டல்ஸ். என்னென்ன மெட்டல்ஸ் பயன்படுத்தினாங்க இது சிஸ்டர்? வெரி குட். இல்லைங்களா? கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜூலியட் நீங்கள் அட்டென்ட் பண்ணிய ஜூலியட் கிளாஸு? இல்லை, வரல போன வாரம். சரி, ஓகே. சரி, ஜூலியட் சிஸ்டர் கொடுத்துடலாம். ஜூலியட் சிஸ்டருக்கான கேள்வி, அதாவது வெள்ளி எதை அடையாளப்படுத்துகிறது? வெள்ளி பார்த்துங்களா? அது அந்த மெட்டல்ஸ் பயன்படுத்த வெள்ளி எதை குறிக்கிறது? அதுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்கு இல்லைங்களா? சத்தியம், ஆண்டவருடைய வசனம். வெரி குட், வெரி குட். சரி, சிசிலியா சிஸ்டர், அது அந்த வெள்ளி எப்படி வந்தது? எப்படி வெள்ளி அவங்க வாங்கினாங்க? வெரி குட். இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லாது. இருங்க, அங்கே ஒரு வாய்ப்பு கொடுங்களா, பாவம். ஒரு தலைக்குன்னு சொன்னா என்ன டீட்டெயிலாக கரெக்டாக சொன்னீங்க. படிக்கணும், வீட்டில் போயிட்டு படிக்கணும். எண்ணப்படும் போது, சென்சஸ் எடுக்கும்போது, மக்கள் தொகை எண்ணப்படும் போது 20 வயதுக்கு மேற்பட்டவங்க, அபவுட் 20 இயர்ஸ், 20 வயசுக்கு யார் மேலே இருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன செய்யணும்? அரை சேக்கல் வெள்ளி மீட்கும் பொருளாக கொடுக்கணும். ஸோ த சில்வர் ரெப்ரசன்ட் த ட்ரூத் அபவுட் தி ransom sacrifice. இல்லைங்களா? அதாவது மீட்கும் பொருளை பற்றிய சத்தியத்தை குறிக்கிறது. சரி, அடுத்த கேள்வி ஷெர்லி சிஸ்டர். வாட் த கோல்டு ரெப்ரசன்ட்ஸ்? டிவைன் நேச்சர். இல்லைங்களா? தெய்வீக சுபாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு என்று சொல்லி நாம் பார்க்குறோம். வெரி குட். கடைசியாக காப்பர். காப்பர் எதை குறிக்கிறது? செம்பு எதை அடையாளப்படுத்துகிறது? ஹியூமன் நேச்சர். வெரி குட். மற்றவங்கெல்லாம் யாரும் சொல்லாதீங்க, அவங்கள சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. பரிபூர்ண மனுஷ சுபாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. நல்லா காப்பி அடிக்கிறாங்க பாருங்க. ரீடெஸ்ட் எடுத்து பார்த்துனே நோட்ஸ் எல்லாம் மூடி வச்சுருந்தேன். நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா, இல்லைங்களா? பார்த்து இப்படி தான் ஸ்கூலில் அப்படி தான் எழுதுவீங்களா? ஸ்கூலில் இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ எக்ஸாம் கொடுத்தா அப்படி தான் திறந்து வச்சு நோட்டு. நீங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கணும். நம்ம இங்கே ஃப்ரீயாக இருக்கிறோம், ஆனால் எப்படி இருக்கணும்? சின்சியராக இருக்கணும். காப்பி அடிக்காமல் என்ன பண்ணோம்? ஆன்சர் பண்ணோம். சரி பிரியமானவர்களே, இப்போ செம்பு பாதுகாக்கிறதுக்காக அது மேலே ஒரு உலோகம்னா அது மேலே ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். அந்த கெமிக்கல் பேர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் ஞாபகத்தில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கேன். எழுதுனாங்க காப்பர் சல்ஃபேட். இல்லைங்களா? காப்பர் க்ரீனிஷ் கலரில் ஒரு நிறம் ஃபார்ம் ஆகுது. அது எதற்காக கொடுக்கப்பட்டது? சிஸ்லர்ஸ் சொல்லணும். எது அந்த காப்பர் அந்த கோட்டிங், அந்த காப்பர் சல்ஃபேட்டுடைய கோட்டிங் அந்த காப்பர் மேலே வருது. அது எதை குறிக்கிறது? டிவைன் நேச்சர் போவதுக்காகவா இல்லை வேற எதுக்காக? அது ஆக்சுவலாக டிவைன் நேச்சரே இல்லைங்க. காப்பர் டிவைன் நேச்சர் வருது. மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தீமையின் அனுபவம் இல்லைங்களா? அது நாங்கள் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஈவில். அதான் தீமையுடைய அனுபவத்தினால மனுஷன் ஃபர்தர் என்ன மாட்டான்? பாவத்தில் அவன் போக மாட்டான். இல்லைங்களா? அது அவனுக்கு கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா? இப்போ ஆதாமுக்கு தேவன் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னாக்கா, ஆதாம் பாவம் செய்வாரா? மறுபடியும் தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே வச்சுட்டு கூட ஏவாலையும் வச்சுட்டு, ஆதாம் இந்த மரத்தின் கனி என்ன செய்யக்கூடாது, நீ புசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஆதாம் மறுபடியும் போய் புசிப்பாரா? கண்டிப்பாக புசிக்க மாட்டார். ஏன்னாக்கா அவர் கிடைத்த அந்த தீமையின் அனுபவம், அந்த பழத்தை புசித்ததுனால அவருக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், அவர் பட்ட இந்த கஷ்டங்கள் இல்லைங்களா? அவ்வளோ கஷ்டப்பட்டார் இல்லைங்களா? தன்னுடைய பிள்ளைகளை மரணத்தை இழந்துட்டார், ஆபேலை இழந்துட்டார், ஏதனை விட்டு துரத்தப்பட்டார். அவர்னால அவரும் அவருடைய மனித குலமே நாங்கள்
சாபத்துக்குள்ளாகி இவ்வளோ தீமைக்கும் எல்லாத்துக்கும் யார் காரணம்? அவர் அப்போ தான் அங்கே நினச்சிக்குவார், நான் செஞ்ச தப்புனால தான் நான் மாத்திரம் இல்லை என்னுடைய சந்ததியை இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பாவத்து பக்கமே நம்மகிட்ட தலை வச்சு படுக்க மாட்டோம். அது தேவன் கொடுத்த அந்த அந்த உலகத்துக்கு செம்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பாதுகாப்பு. ஃபர்தராக டிஸ்ட்ராய் ஆகாது, அதனால அது தொடர்ந்து அழிக்கப்படாது. அது என்ன, அந்த காப்பர் சல்ஃபேட்டுடைய கோட்டிங் அந்த டிஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணும், அங்கே தடுத்து நிறுத்திடும். அதுக்காகத்தான் பயன்படும். சரி, எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன், எல்லோரும் நல்லா பதில் கொடுத்தீங்க. ஆனால் இன்னொரு வார்த்தை நல்லா கொஞ்சம் பேர் புக்கை பார்த்து சொன்னீங்க, அது வருத்தத்துக்குரியதாக இருக்குது. அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் நோட் புக் எல்லாரும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னோன்னா இன்னும் நமக்கு இன்னும் சந்தோஷம் இல்லைங்களா? சொன்னீங்க, ஆனால் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. எவ்வளோ மார்க்ஸ் போடலாம் அப்படின்னாக்கா ஆல் ஓவராக எல்லாருக்கும் போடுறதா ஒரு 70 மார்க்ஸ் என்ன பண்ணலாம் போடலாம். அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் என்னங்க ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகுது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் படிச்சுன்னா எஃபர்ட் போட்டிங்கனாக்கா இன்னும் நல்லா தெளிவாக சொல்லு. பிரயோஜனம் தான், நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது இல்லைங்களா? ஆண்டோடைய வசனங்களை நம்ம மனப்பாடமாக இல்லைங்களா அந்த மனதில் பதிய வைக்கிறதுனால நமக்கு அதனால் அநேக லாபங்கள் தான் இருக்க வழிய, அதனால் எந்த நஷ்டமும் கிடையாது. எவ்வளோ விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? வேறு என்னென்ன விஷயங்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா அதை மட்டும் சாகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம், மறக்கவே மாட்டேன் இல்லைங்களா? நீ செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன், நான் செத்தாலும் அந்த அளவுக்கு ஞாபகத்தை வச்சிருப்போம் இல்லைங்களா? ஆனால் ஞாபகத்தை வைக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா என்னங்க, ஆண்டவருடைய வசனங்கள் தான் நம்முடைய நினைவில் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம அந்த அளவுக்கு கவனத்தை கொடுக்கணும். சரி அன்பானவர்களே, அடுத்த பாகத்துக்கு நம்ம கடந்து செல்லலாம். நெக்ஸ்ட் பார்ட் 3ல் நம்ம படிக்கக்கூடிய சிறு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சப் டாபிக் இஸ் சித்திம் மரம். நாங்கள் சித்திம் உட் என்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன செய்யலாம், இன்றைக்கி இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தை பயன்படுத்தப்பட்ட உலகங்க, அதாவது மரம் பார்த்திங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் அநேகமாக எதில் செய்யப்பட்டிருந்தது என்று பார்த்தீங்கன்னா வுட்டு இல்லைங்களா, மரங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படும். அதில் ஃபர்னிச்சர்ஸு இல்லைங்களா, என்னென்ன பலிபீடம், அப்புறம் மேசை, சமூக தப்பத்து மேஜை, தூபப்பீடம், அப்புறம் உடன்படிக்கை பெட்டி, அப்புறம் தூண்கள், அதோடைய பில்லர்ஸு, ஆசாரிப்பு கூடாரத்துடைய பில்லர்ஸு, அப்புறம் அந்த போர்ட்ஸு, அதோடைய போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது அன்பானவர்களே எல்லாமே ஆல்மோஸ்ட் அநேகம் எதில் தான் செய்யப்பட்டிருந்தது, வுட்டு, சித்தி மரம் தான் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, தேவன் ஒரு மரத்தை பயன்படுத்துகிறாரு, ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்துகிறாருன்னா அதுக்கு என்ன இருக்குது, எல்லாத்துக்குமே அர்த்தங்கள் இருக்குதுறார், லாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மீனிங். ஓகே, அதுக்காக தான் தேவன் இதில் என்ன செஞ்சுக்கிறாருல பயன்படுத்தியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே, இதுதான் சித்தி மரம். சித்தி மரம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முள் செடி போல் அது இருக்கும், ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வளரும். அது மேலே பார்த்தீங்கன்னா லைக் அ புஷ் இல்லைங்களா, அதாவது முள் புதர் போல் அந்த செடி காணப்படும். இதுதான் சித்தி மரம். இந்த மரத்தை தான் ஆசரிப்பு கூடாரத்தில் பொருட்கள் செய்வதற்கும் அதோடைய பலகைகள், அந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய பலகைகள் மற்றும் தூண்கள் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த மரம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஏன் தேவன் இந்த மரத்தை பயன்படுத்தினார், இந்த மரத்துடைய ஒரு விசேஷம் என்ன, வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி அபவுட் திஸ் சிட்டிம் வுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே, இந்த மரம் மிகவும் இலகுவான மரம். இது நாங்கள் போர்ட்டபிள் ட்ரீ அண்ட் லைட் வெயிட்டட் ட்ரீ. எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய பாரம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னாக்கா இந்த ஆசாரிப்பு கூடாரம் ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஒரு ஆலயம் அல்ல, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடங்களுக்கு என்ன இருக்கும், மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா. அதனால தேவன் இந்த மரத்தை சூஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா,
இட் இஸ் a லைட் வெயிட்டட் wood அண்ட் ஆல்சோ நாங்கள் ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும், எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு மரமாக இந்த மரத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த மரத்துடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அன்புக்குரியவர்களே, இது ஒரு சென்டட் ட்ரீ. இது சென்டட் ட்ரீ, அதாவது வாசனை தரக்கூடிய ஒரு மரம் இல்லைங்க. நிறைய மரங்கள் என்ன பண்ண நல்ல வாசனை கொடுக்கல. நமக்கு தெரிஞ்ச மரம் வாசனை வீசக்கூடிய மரம் எது தெரியுங்களா? நமக்கு தெரிஞ்சது அதிகமாக சாண்டல்வுட் இல்லைங்களா. சந்தன மரம், சந்தன மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய தூரத்துக்கு நாங்கள் அது வாசனை வீசும். இந்த சரௌண்டிங்கில் எங்கேயாவது சந்தன மரம் இருக்குன்னாக்கா அது ஸ்மெல்லு நாங்கள் ரொம்ப தூரத்துக்கு வீசக்கூடிய, அதனால ரொம்ப வேல்யூ இல்லைங்களா அதுக்கு. சந்தன மரத்துக்கு நாங்கள் ரொம்ப வேல்யூ, ஏன்னா அதோடைய வாசனை, அதோட ஸ்மெல், அது சென்ட்டு. அதே போல தான் இந்த மரம் கூட எப்படிப்பட்ட மரம்? ஒரு சென்டட் ட்ரீ. இது வாசனை தரக்கூடிய ஒரு மரமாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த மரம் என்ன மரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எவர் கிரீன் ட்ரீ. ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பானவர்களே, இது நாங்கள் எவர் கிரீன் ட்ரீ, அதாவது என்றும் பசுமையான ஒரு மரமாக இருக்கு. என்றும் பசுமை, என்றும் பசுமை என்ன தெரியுங்களா? எவர் கிரீன் ட்ரீன்னு என்ன தெரியுங்களா? நம்ம இந்த வார்த்தை கேட்டிருக்கோம் இல்லையா? நான் கேட்டிருப்போம். எவர் கிரீன் சொல்லுவாங்களா? எவர் கிரீன் அப்படின்னு என்ன? எவர் கிரீன்னாக்கா எவர் கிரீன்னா பிரியமான எவர் கிரீன் எதுக்கு சொல்லப்படும்னாக்கா, மரங்களுக்கெல்லாம் ஒரு காலம் வந்துச்சுன்னா அந்த காலம் அதுங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். என்ன காலம் அது? இலையுதிர் காலம் இல்லைங்களா? ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம். அதாவது வருஷத்தில் 2 முறை என்னாகும்? மரங்களுடைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகும். அது ஒரு செத்த நிலைக்கு போயிடும். எப்படி உதிர்ந்து பார்த்தீங்களா? இலைகள் எப்போ ஒரு மரம் எப்போங்க இலை உதிரும்? ஜென்ரலாகவே நம்ம சொல்லணும்னாக்கா, ஒரு மரம் எப்போ இலைகள் உதிருதுன்னா அந்த மரம் என்ன ஆகுது? சாகுதுன்னு அர்த்தம் இல்லைங்க. செத்தா தான் அது என்னாகும்? இலைகள் உதிரி, அது ஒரு பட்ட மரமாக ஆகும். ஆனால் இது இலைகள் உதிரும், ஆனால் மறுபடியும் இலைகள் துளிர்க்கும். அதாவது ஒரு டெத்துக்கு போய் வெளியே வரக்கூடிய ஒரு நிலை. அந்த மாதிரி எல்லா மரத்துக்கும் இருக்கும் இல்லைங்க. இந்த மார்ச்லேயும் அப்புறமா செப்டம்பரில் இந்த ரீசன் ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பூமியுடைய பூமத்திய ரேகை, அந்த காலகட்டங்களில் உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களுடைய இலைகள் இடம் தானாகவே உதிர்ந்து போயிடும். இலைகள் எல்லாம் விழுந்து புது இலைகள் துளிர்க்கும். ஆனால் பிரியமானவர்களே, இந்த மரங்களுக்கு என்ன இல்லைன்னா இலையுதிர் காலமே கிடையாது. என்ன? இலையுதிர் காலமே கிடையாது. அந்த லிஸ்டில் வரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த சித்தி மரம். இது ஏசாயா 41 அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. 41:19 நம்ம வாசிக்கும் போது அங்கே எவர் கிரீன் ட்ரீவுடைய ஒரு லிஸ்ட் இருக்குது. அதாவது ஒரு ஃபேமிலி. இதெல்லாம் என்ன ஃபேமிலி ட்ரீனாக்கா, தீஸ் ஆர் தி எவர் கிரீன் ட்ரீஸ் ஃபேமிலி. அந்த குடும்பத்தை சேர்ந்தது. அந்த குடும்பத்தை சேர்ந்த மரங்கள் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். வாங்க அதை வாசிக்கலாம். அந்த லிஸ்ட்டில் இந்த சித்தி மரமும் வருதுனால இந்த சித்தி மரம் கூட என்னவா இருக்கு? எவர் கிரீன் ட்ரீ, என்றும் பசுமையானது, இல்லைன்னா இலை உதிராத ஒரு மரமாக இருக்கு. பேட்டரி ஆன் பண்ணுறது. சரி, வாசிப்போம். நம்ம வசனம் வாசிங்க. ஏசாயா 41:19 வசனத்தை வாசிங்க. ஐசாயா 41:19 படி. வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். பாத்தீங்களா அன்பானவர்களே, என்னென்ன மரங்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்குது? அவாந்தர வெளியிலே வனாந்தரத்தில் கேதுரு மரங்கள், சித்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம், அப்புறம் அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சம், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்களை உண்டு பண்ணுவேன். இதெல்லாமே கேதுரு மரம் கேள்விப்படுகிறீங்களா? கேதுரு மரம்
எல்லாமே என்னவா இருக்குது? ஸ்கைப்பு அதில் வருதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? சரி, கண்டு வேண்டுமா? டிசைன் ஓகே. ஆஃப்ல இருக்கு. கட் பண்ணிட்டோமா? மை கட் டச் இதுதானே? சரி, பிரியமான சகோதரர்களே, இப்போ இந்த சித்தி மரம் எந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த குடும்பத்தை சேர்ந்திருக்கு? எந்த குடும்பம்? எவர்கிரீன் ட்ரீ ஃபேமிலி, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மரமாக இருக்கு. அதாவது இந்த மரத்துக்கு என்ன கிடையாது? இலையுதிர் காலமே கிடையாது. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு பிரியமானவர்களே, அது யார் சொல்றீங்க பார்க்கலாம். சங்கீதம் 1:1 இல்லைங்களா? சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? இரவும் பகலும் வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான்? இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்ற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம் இல்லைங்களா? இலையுதிராது இருக்கிற மரம்னு என்ன மரம்னா இந்த தான் எவர்கிரீன் ட்ரீ. அந்த மரத்துக்கு எந்த காலமும் எந்த காலத்தில் என்ன ஆகாது? இலைகள் உதிராது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ சொல்லுங்க, அதோடைய என்ன ஸ்பெஷாலிட்டி? என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இந்த மரத்துடைய ஒரு விசேஷங்கள் என்னென்ன பார்த்து நம்ம இது லைட் வெயிட்டட் இல்லைங்களா? போர்ட்டபிள், சென்டட் ட்ரீ, எவர்கிரீன் ட்ரீ. இது என்றும் பசுமையான ஒரு மரமாக இருக்கு. அடுத்து இந்த மரத்துக்குடைய இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரியமானே, எல்லா மரத்துக்கும் ஒரு எதிரி இருக்கும், ஒரு எனிமி. அதுதான் கிரேட் எனிமி. அந்த எனிமி மட்டும் உள்ளே வந்தாச்சு அப்படின்னா அந்த மரத்துடைய லைஃப் என்ன ஆகிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சி போயிடும். அந்த எதிரி யார் சொல்லுங்க பார்க்கலாம்? பூச்சி, மரப்பூச்சி இல்லைங்களா? இன்செக்ட் இருக்கு இல்லைங்களா? மரப்பூச்சி. மரப்பூச்சியை பற்றி பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, பாருங்கள் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் மரப்பூச்சி. ஆனால் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்செக்ட்னா இது இல்லைங்களா? இவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த மரத்தை என்ன பண்ணிடும்? அரிச்சிடும். எப்படின்னாக்கா சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டுன்னு உள்ள என்னாகும்? உள்ள நுழையும் இல்லைங்களா? உள்ள நுழைஞ்சு என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய இனத்தை என்ன செய்யும்? பெருக செய்யும். குட்டி போட்டு முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு என்னாகும்? நிறைய பூச்சிங்க அப்படியே. இதேமான எவ்வளோ ஷார்ப்பு அதோடைய வாய் இல்லைங்களா? அந்த மரத்தை எப்படி அரைக்குது இல்லைங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரம் பூச்சி பிடிச்ச மரம் என்னாகும்? அந்த பவுட்ரு கொட்டம் பார்த்தீங்களா? நீங்கள் மிஷினில் கொடுத்தா கூட அவ்வளோ சாஃப்டாக என்ன பண்ணி தர மாட்டாங்க, அரைச்சி கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? அதை விட எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அது பவர்ஃபுல்லாக இருக்குனாக்கா அந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி கடைசி என்ன பண்ணிடும்? அந்த மரத்தை ஃபுல்லாகவே அழிச்சிடும் கிராஜுவலாக. பிரியமானவர்களே, இந்த சித்தி மரத்துக்கு என்ன விசேஷம்னா, இந்த சித்தி மரத்துனாங்க அது பூச்சி அணுகாது. இன்செக்ட்னாங்க இன்செக்ட் இந்த பூச்சி அதை நெருங்காது, கிட்டே வராது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய அந்த வாசனை, அதோடைய சென்ட் காரணமாக அதனாக அது இந்த மரத்துக்கிட்டே நெருங்காது. பூச்சி அரிக்காத ஒரு மரம் தான் இந்த சித்தி மரம் என்று நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு சகோதரர் சிலவர்கள் கூட இந்த மரம் தான் மோசேக்கு தரிசனமானார் இல்லைங்களா? கர்த்தருடைய தூதன் மோசேக்கு தரிசனமானார் இல்லைங்களா? முதலாக எங்கே தரிசனமானார்? முட்செடியில் இல்லைங்களா? முட்செடியை தரிசனமானார் இல்லைங்களா? முட்செடி எரியுது, ஆனால் என்னாகல அது
அது என்னங்க அது வெந்து போகாமல் இருக்குது. பார்த்துக்கிறீங்களா? முட்செடியில் மோசஸ்க்கு நான் தேவன் கர்த்தருடைய தூதன் தரிசனமானார் இல்லைங்களா அன்பானவர்களே? அந்த மரம் கூட சகோதரர்கள் சொல்லும் போது அது கூட இந்த சித்தி மரமாக தான் இருக்கணும். ஏன்னா சித்தி மரம் எப்படி இருக்கும் பார்க்க? முள் செடி போல தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயரமாக வளரக்கூடியது. அதே நேரத்தில் எப்படி இருக்கும் அதோடைய முட்செடி புஷ் அப்படின்னு பார்க்கும்போது மோசேக்கு தரிசனமானது எரியிற முட்செடியில் தரிசனமானார் என்று நாம் பார்க்கும்போது அது இந்த சித்தி மரம் தான் என்பதாக அநேக ஸ்காலர்ஸுங்க இன்க்ளூடிங் பிரதர் ரசலும் அதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அதில் இந்த மரம் என்ன மரமாக இருக்குது? இன்செக்ட் ஃப்ரீ, அதாவது பூச்சி அணுகாத ஒரு மரமாக இந்த சித்தி மரம் காணப்படக்கூடியதாக இருக்குது. பிரியமானவர்களே, இதை தான் தேவன் இந்த ஆலயத்துக்கு என்ன செய்திருக்கிறாரு? பயன்படுத்தியிருக்கிறார். இந்த ஆலயத்தில் எல்லா பொருட்கள் செய்வதற்கும் மற்றும் இந்த ஆலயத்துடைய தூண்கள் மற்றும் இந்த ஆலயத்துக்கான பலகைகள் எல்லாமே இந்த ஒரு மரத்தில் தான் செய்யப்பட்டது. பிரியமானவர்களே, இப்போ நம்ம தானே இருக்கிறோம், நம்ம தான் இந்த ஆலயமாக இருக்கிற இந்த ஆசாரிப்பு கூடாரம் யாருக்கு நிழலாக இருக்குது? நமக்கு நிழலாக இருக்குது. இப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இந்த நம்ம மரமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, ஆசாரிப்பு கூடாரத்துடைய ஒரு ஆலயமாக நம்ம மாறினோன்னா நம்மக்கிட்ட என்ன காணப்படணும்னா இந்த மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள் நம்மக்கிட்ட காணப்படும். இந்த மரத்துடைய தன்மை என்னென்ன பார்த்தோம்? லைட் வெயிட்டடாக இருக்கணும், ரொம்ப பாரத்தை தூக்கி வச்சுன்னு கூட லைட் வெயிட்டடாக இருக்கணும். என்னங்க போர்ட்டபிளாக இருக்கணும். என்னங்க போர்ட்டபிள்னா ஈஸியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணலாம்? கடத்திடலாம், ஷிஃப்ட் பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரம் ஈஸியாக இல்லை, தூக்கின்னு போகவே முடியாதுன்ற மாதிரி இல்லை, ஈஸியாக ஷிஃப்டட் பண்ணலாம். அதே நேரத்தில் என்னங்க எவர் கிரீன் ட்ரீ, இது சென்டட் ட்ரீ, எவர் கிரீன் ட்ரீ. அதனால இன்செக்ட் கூட என்ன ஆகாது, இன்செக்ட் அணுகாததுக்கான காரணம் அதோடைய வாசனை. அதோடைய வாசனைனால இன்செக்ட் என்ன பண்ணும்? துரத்தக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் மீனிங்காக இருக்குது? இந்த மரம் முதலாவது எதை குறிக்கிறது? இதை குறித்து நாம் பார்க்கலாம் இல்லைங்களா? the tree represents what the tree represents என்று நம்ம பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, மரம் பொதுவாகவே நித்திய ஜீவனை குறிக்கக்கூடிய ஒன்று. நாங்கள் மரம் எதை குறிக்குது? நித்திய ஜீவனை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, பைபிளில் நம்ம வசனத்தை வாசிக்கும் போது யோபு 14:7 என்ன சொல்லுதுனாக்கா, மரத்தை குறித்து ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். ஏன்னா மரம் வெட்டி போட்டாலும் மறுபடியும் என்னாகுமா? துளிர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. வாசிக்கலாம், வாங்க படிங்க. யோபு 14:7 வாசிங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அது இளங்கிளைகள் துளிர்க்கும். பாத்தீங்களா பிரியமானவர்களே, என்ன சொல்றாரு? ஒரு மரத்தை குறித்தாவது என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை இருக்கு. அது நாகம், அதை நீங்க வெட்டி போட்டாலும் அது நாகம், அது திரும்ப நாங்கள் தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கக்கூடியது. ஆனால் மனுஷனை வெட்டி போட்டால் என்ன மாட்டான்? தலைக்க மாட்டான். அடுத்த வருஷம் படிங்க சிஸ்டர், 8 பைபிள் படிங்க சிஸ்டர், 8th verse. அதன் வேர் தரையிலே பழையதாக்கி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மனுஷனோ வென்றார், செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? பாருங்க பிரியமானவர்களே, மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் என்னாகாது? தலைக்கும். அது மறுபடியும் நாங்கள் அது துளிர்க்கக்கூடியதாகும் இல்லைங்களா? ஒரு கட்டிங் பாருங்கள், ஒரு ஒரு கிளையை வெட்டி எடுத்துன்னு போய் நீங்கள் மண்ணில் சொருகி வச்சிங்கன்னா போதும், என்னாகும்? மறுபடியும் அதில் இலைகள் வந்து துளிர்க்க ஆரம்பமாகிவிடும். அப்படின்னா அந்த மரத்தில் என்ன இருக்குது? லைஃப் இருக்குது, அதில் ஜீவன் இருக்குது. பிரியமான, ரொம்ப நாட்களாக மரத்தை பற்றியெல்லாம் அநேகர் வந்து அதுக்கு ஜீவன் இருக்குன்றத அநேகர் தெரியாமலே இருந்தாங்க இல்லைங்களா? மனுஷன் அதாவது மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்கா என்ற கேள்வி கேட்கும்போது அது அநேக நாட்கள் மனுஷங்க வந்து அதுக்கு உயிர் இருக்கிறத பற்றியே நாங்கள் நம்பாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அநேகர் கண்டுபிடிப்புக்கு பிறகு தான் அதுக்கு என்ன இருக்குது? லைஃப் இருக்குது. த ட்ரீ ஹேஸ் லைஃப். ஏன்னா அது வளருது,
இல்லைங்களா? அது அசைது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அது நம்மை போல் அநேக விஷயங்கள் என்ன பண்ணுது செய்யுது. சுவாசிக்குது கூட, தெரியுங்களா? பிரீத் வந்தா என்ன சுவாசிக்குது? நம்ம என்ன சுவாசிக்கிறோம்? நம்ம ஆக்சிஜனை உட்கொள்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறோம், நாங்கள் எக்ஸைல் பண்ணுறோம், வெளியிடுறோம். அது என்ன எடுக்குது? அது கூட காற்று தான் அதுக்கு ஜீவனாக இருக்குது. அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ளுக்கிறதுக்குன்னு ஆக்சிஜன் என்ன பண்ணுது, வெளியில் விடக்கூடியது. ஒரு அது கூட நம்மளை போல என்ன பண்ணுது, சுவாசிக்கக்கூடியதாக இருக்குது. அதில் அதுக்கு லைஃப் இருக்குது. அதனால மரத்தை நம்ம எது கம்பேர் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நித்திய ஜீவனுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். யாருக்கு அது முதலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள். பிரியமானவர்களே, ஆதாமை தேவன் எப்படி படைச்சாரு? அவனை எப்படி படைச்சார்? அவனை படைக்கும் போது நித்திய ஜீவன் உள்ளவனாக படைச்சார். அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்தது. ஆனால் அந்த ஜீவனை அவன் என்ன பண்ணிட்டான்? கீழ்ப்படியாமைனால அதை இழந்துட்டான். பிகாஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் என்ன பண்ணிட்டார்? அவர் அந்த ஜீவனை அவர் இழந்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவனை படைக்கும் போது எப்படி படைத்திருந்தார்? அவங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு? பூரணமான ஜீவன். ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்க? ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ். யார்? பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு பூரணமான மனிதர்களாக இருந்தாங்க. எது வரைக்கும் அவங்க பாவம் செய்யாமல் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? நித்திய ஜீவன் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள நித்தியம் என்ன பண்ணலாம்? அவங்க வாழலாம். ஒருவேளை ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசிக்காமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்போ இருந்திருப்பார் ஆதாமும்? இருந்திருப்பாரா? இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பாரா? கண்டிப்பாக இருந்திருப்பார். நம்மளாம் இருந்திருப்போமா? நம்மளாம் இருந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா? நம்மளாம் இருந்திருப்போம், ஆனால் இங்கே மீட்டிங்கில் இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளாம் இங்கே கூடுந்து இயேசு கிறிஸ்துனால தான் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துனால தான் நம்ம எல்லாரும் இங்கே கூடி இருக்கிறோம். ஆதாம் பாவம் செய்ததுனால, அதனால இயேசு அனுப்பப்பட்டதுனாலும், அதனால் இயேசு விசுவாசித்ததுனால நம்ம எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் என்ன இருக்கிறீங்க? இங்கே கூடி இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவருக்குள்ள என்ன காணப்பட்டிருக்கும்? நித்திய ஜீவன் அவருக்குள்ள இருந்துக்கு. இம்மார்டல் லைஃப் கிடையாது. பிரியமானவர்களே, ரெண்டு ஜீவனில் நாங்கள் ரெண்டு இருக்குது. ஒன்று இட்டர்னல் லைஃப் அண்ட் இம்மார்டல் லைஃப். இந்த டிஃப்ரென்ஸ் தான் நிறைய பேருக்கு தெரியாது. அநேகமானவங்க என்னன்னாக்கா, நம்ம இயேசு மூலமாக என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நினச்சி நித்திய ஜீவனுக்கும் சாகாமையுள்ள ஜீவனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் இட்டர்னல் லைஃப் அண்ட் இம்மார்டல் லைஃப்? இட்டர்னல் லைஃப்னாக்கா நித்தியமாக வாழலாம், கீழ்ப்படுகிற வரைக்கும் வாழலாம். தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற வரைக்கும் வாழலாம். எப்போ நீங்கள் தேவனுடைய சட்டத்தை மீறுறீங்களோ, அவருடைய கட்டளைகளை மீறுறோமோ, உங்களுடைய ஜீவன் என்னாகும்? எடுக்கப்படும். ஆனால் இம்மார்டல் லைஃப்க்கு நோ டெத், நோ எண்டு, நல்ல முடிவே இல்லை. பிரியமானவர்கள், அவங்கள என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. இம்மார்டல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன முடியாது? அழிக்கவே முடியாது. அவங்க மேலே ஒரு நியூக்ளியர் மிசைல் போட்டு அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிடலாம், அழிச்சிடலானாலும் அழிக்க முடியாது. சரிப்பா, தற்கொலை பண்ணி செத்துடலாமா? இம்மார்டல் லைஃப்பில் இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் முடியுமா? முடியாதுங்களா? நம்ம வேணாம், நம்ம லைஃப் ஆனால் வாழ்க்கையே வெறுப்பாயிடுச்சு, அதனால என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம முடிச்சுக்கலாம். மனுஷங்க முடிக்க நிறைய பேர் முடிச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க வாழ்க்கையை வெறுத்து, இல்லை நாங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்க முடியாமல் அவங்க வாழ்க்கையை அவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு முடிவு கொண்டு வந்துடுறாங்க. கவனிங்க, இம்மார்டல் லைஃப்பை பெற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவங்களும் அழிச்சிக்க முடியாது, தேவனும் என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. தேவனால் அழிக்க முடியாதான்ற ஒரு கேள்வி நமக்கு வரும்போது, பிரியமான, நிச்சயமாக தேவனால் அழிக்க முடியும், அவரால் எல்லாமே முடியும். ஆனால் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஒருத்தருக்கு இம்மார்டல் லைஃப் கொடுத்துட்டார் அப்படின்னாக்கா என்ன பண்ண மாட்டார்? அவர் வாக்கு மாறாதவர். அவரால் எல்லாம் முடியும் இல்லைங்களா? அவரால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவரால் இஸ் எ கிரியேட்டர் அண்ட் டிஸ்ட்ராயர். பட் இம்மார்டல் லைஃப் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா பிரியமான தேவன் என்ன செய்ய மாட்டாங்களே? டிஸ்ட்ராய் பண்ணவே மாட்டாராங்க. அதுதான் இம்மார்டல் லைஃப்.
அதனால் ஆதாமுக்கு தேவன் எப்படி இருந்ததுன்னா, ஆதாம் வந்து இந்த சித்தி மரம் எதை குறிக்குதுன்னா இம்மார்டல் லைஃப்பை குறிக்காது. எதை குறிக்குது? மார்டல் லைஃப். இம்மார்டல் லைஃப்பில் மார்டல் லைஃப், இட்டர்னல் லைஃப்பை இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால் பிரியமானல, இந்த மரத்தில் எது வரைக்கும் பூச்சி அணுகிறது இல்லையோ, நாங்கள் எவர் கிரீன் ட்ரீ இல்லைங்களா? எவர் கிரீன் ட்ரீ அப்படின்னாக்கா நாங்கள் எது வரைக்கும் கீழ்படி இருக்கிறாங்களோ அப்போ வரைக்கும் இது எவர் கிரீன் ட்ரீ. அதே நேரத்தில் இது பூச்சினாகாது, அணுகாது. பூச்சி நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? பூச்சினாக்கா பிரியமானல, பூச்சி நம்ம கிளியராக சொல்லிடலாம், பாவத்துக்கு. இந்த பூச்சி எப்படி செயல்படுதுன்னு சொன்ன இல்லைங்களா? பூச்சி எப்படி மரத்தை அழிக்குது, இந்த மரத்தை எப்படி அழிக்குது நான் சொன்ன இல்லைங்களா அன்புக்குரியவர்களே? ரொம்ப ரொம்ப ஸ்மால் இன்செக்ட், நீ கண்ணில் கூட பார்க்க முடியாது. என்றைக்கு நம்ம பார்த்துருக்குறீங்களா? மரப்பூச்சி யாரப்போ பார்த்துக்கிறீங்களா? அநேகர் பார்த்துருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் மர வேலையில் இருக்கிறவங்க எல்லாம் நான் பார்த்துருப்பாங்க. இந்த என்னங்க டிம்பர்ஸ், அந்த என்னங்க வியாபாரிகள், அவங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு பேன் மாதிரி இருக்கும். பேர் இருக்கு இல்லைங்களா? அது தலையில் இருக்கும் பேன். அந்த சைஸில் தான் அது இருக்கும். உள்ளே போயிட்டு இன்னத்தை பெருக வச்சு என்ன பண்ணும், அது ஹோல்ஸ் போட்டுன்னு உள்ளே போகிறது யாருக்குமே தெரியாது. ஸ்மால் ஹோல்ஸ் என்ன பண்ண போடும். ஆனால் யாருக்கு எப்போ தெரியுங்களா? நமக்கு. நம்மளாம் இப்போ அதிகமாக நம்மளாம் மோல்டர் வீட்டில் இருக்கிறோம். அதனால் இப்போ அதிகமாக சத்தமே கேட்க மாட்டேங்குது நம்மளுக்கு இல்லைங்களா? அப்புறம் ஒரு ஒன்ஸ் அப்பான் டைமில் நிறைய பேர் ஓடு வீட்டில் இருந்துருப்போம். மரம் இருக்கு இல்லைங்களா? அந்த பில்லர்ஸ் பீம் எல்லாம் வச்சுருப்பாங்க, மரத்தில் செஞ்சுருப்பாங்க. நைட்டில் கர்ற நைட் வரும், சவுண்டு கேட்க இல்லைங்களா? மரம் பூச்சி அந்த மரத்தை சாப்பிட்றதுக்கு கேட்கும். அதனால அமைதியாக இருக்கும் போது எதுனா அந்த சவுண்டு கேட்கும். சைலன்ஸாக இருந்தீங்கன்னா அது வேலை செய்கிற சவுண்டு கேட்கும். ஆனால் மற்ற நேரங்கள் அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப அமைதியாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா அன்புக்குரியவர்களே, பாவம், இந்த பாவம் எப்படி உண்டாகுது இல்லைங்களா அன்பான சகோதரர்களே? பாவம் எங்கே ஆரம்பமாகுது தெரியுங்களா? எங்கே என்ட்ராகுது? சிந்தையில் என்ட்ராகுது. அந்த சிந்தை என்ன ஆகுதுன்னாக்கா பிரியமானவர்களே, தாட். அந்த தாட்டுடைய டெவலப்மெண்ட் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இட் டேக்ஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகுது. அடுத்த கட்டம் என்னன்னா சிந்தை செயலுக்கு வருது. என்ன வருது? செயல்பாட்டுக்கு வருது. செயல்பாட்டை தொடர்ந்து செய்ய செய்ய என்ன ஆகுது? அது ஒரு பழக்கமாகுது, ஹேபிட். அடுத்து அந்த பழக்கத்தை தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்டே இருந்தாக்கா அது என்ன ஆகுது? குணமாக மாறுது, கேரக்டர். அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் என்ன பிரியமானவர்களே, அதை அந்த கேரக்டர் அப்படியே நாங்கள் தொடர்ந்து அந்த குணத்தை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாக்கா அது ஒரு டெஸ்டினேஷன், ஒரு கட்டத்தை அதை அடிந்து விடுது. அதுக்கப்புறமா நீங்களே நினைச்சாலும் உங்கள் குணத்தை என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அது நம்ம சகோதரர் கூட ஒரு பாடத்தை இதை குறித்து அருமையாக சொல்கிறாரு. எப்படி எழுதுறாருன்னா, நீ ஒரு சிந்தையை விதைத்தால் ஒரு செயலை அறுப்பாய். ஒரு சிந்தையை விதைத்தால் ஒரு செயலை அறுப்பாய். ஒரு செயலை விதைத்தால் ஒரு பழக்கத்தை அறுப்பாய். ஒரு பழக்கத்தை விதைத்தால் ஒரு குணத்தை அறுப்பாய். பிரியமானவர்களே, குணம் அப்படின்னா கேரக்டர் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா பிரியமானவர்களே, அது அவங்களால என்ன பண்ண முடியாது? மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அது நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லைங்களா, ஏன் அவர் அப்படி இருக்கிறாரு, ஏன் இவர் இப்படி இருக்கிறாருன்னா அது அவருடைய கேரக்டர் பிரதர், அவர் அப்படி தான் இல்லைங்களா? கேரக்டர் அப்படின்னா என்ன முடியாது, அதனால் சேஞ்ச் பண்ண முடியாது. எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா சிந்தையில். பிரியமானவர்களே, அதுதான் ஆதாம் ஏவாள் எது வரைக்கும் தங்களுடைய சிந்தனையில் பாவத்தை நாங்கள் அனுமதிக்காது இருந்தாங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை? ஆபத்தில். பிரியமானவர்களே, ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க இல்லைங்களா? அந்த பழத்தை சாப்பிட்டாங்களே, அவங்க ஒரே நாளில் சாப்பிட்டு இருப்பாங்களா? இல்லை அதே அநேக நாள் அவங்களுக்குள்ளே இந்த சிந்தனை என்ன இருக்கும்? ஒரே நாளில் இருந்துட்டுப்பாங்களா? கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஒரே நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. ஆக்சுவலி சாத்தான் அநேக நாட்கள் அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறான்? இந்த சிந்தனையை அவங்களுக்குள்ள விதைத்திருக்கிறான்.
என்ன சிந்தனை? இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்கள் சாக மாட்டீங்க, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டா சாக மாட்டீங்க, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்கள் போல ஆவீர்கள் அப்படின்னு சாத்தான் எப்படி செயல்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, அங்கே யார் மூலமாக ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க? சர்பம் இல்லைங்களா? அங்கே சர்பமும் ஏவாளும் பேசின மாதிரி நாங்கள் கான்வர்சேஷன் நடக்குது இல்லைங்களா? ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை எப்படி நடக்குது? எந்த அதிகாரங்க அது? ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம். என்னங்க 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது இல்லைங்களா? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களிலும் சர்வமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஏவாளை பார்த்துனாங்க, ஸ்திரியை நோக்கி, தேவனாகிய கர்த்தர் இந்த தோட்டத்துக்கிற கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? ஒரு சிந்தனையை, ஒரு கேள்வி அவனுக்குள்ள எழுப்புது. ஒரு கேள்வி எழுப்புது. அதாவது அங்கே நடந்த விஷயம் என்னன்னாக்கா, சாத்தான் அங்கே நேரடியாக வந்து பேசலை, பிரியமானவர்கள். அங்கே பேசப்பட்டது என்னன்னாக்கா ஆக்ஷன். அங்கே சர்பம் தான், சர்பத்தை தான் அங்கே சாத்தான் என்ன பண்ணிக்கிறான்? பயன்படுத்தி இருக்கிறான். அதனால் சர்பம் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்கோம். அந்த பழத்தை சாப்பிட்ட அந்த நேரத்தில் ஏவாளுக்குள்ள இந்த சிந்தனை என்ன இருக்கும்? விதைக்கப்பட்டிருக்கோம். தேவன் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்கள் செத்துருவீங்கன்னு சொன்னார். ஆனால் இந்த சர்பம் என்ன ஆகலை? சாப்பிட்டும் சாகாமல் இருக்கு. அதே நேரத்தில் இந்த சர்பம் எப்படி இருக்குது? அதோடைய என்னங்க படைப்பை எப்படிங்க தேவன் எப்படி படிச்சுக்கிறார்? ரொம்ப வைசஸ்ட் இல்லைங்களா? அதை நான் படித்தேன்னா தந்திரமுள்ளதான், அதோடைய சிருஷ்டிப்பிலே தேவன் அது தந்திரமுள்ளதாக படைச்சிருக்கிறதுனால ஏவாளுக்குள்ள என்ன சிந்தனை வந்திருக்கும் அப்படின்னாக்கா, இந்த பழத்தை சாப்பிட்டு தான் இந்த சர்பத்துக்கு இவ்வளோ ஞானம் வந்திருக்கும். அப்போ இந்த பழத்தை சாப்பிட்டேன்னாவோ ஞானம் வரும். பிரியமானவர், இந்த சிந்தனைகளை சாத்தான் அந்த நேரத்தில் அங்கே ஏவாளுக்குள்ளே விதைச்சான். ஏவாள் இதை குறித்து ரொம்ப நாளாக சிந்திச்சுன்னு இருந்திருப்பாங்க இல்லைங்களா? நைட்டெல்லாம் தூங்கியிருப்பாங்களானாக்கா, ஆதம் நல்லா நிம்மதியாக தூங்கியிருப்பார். அவருக்கு அதை பற்றி இல்லைங்களா? தேவன் சொல்லிட்டா சாப்பிட வேணான்னா சாப்பிட வேண்டாம், அவ்வளோதான். அதை பற்றியெல்லாம் அவர் திங்க் பண்ணல. அதனால் சாத்தானும் யார்கிட்ட வரல? ஆதாம் கிட்ட வரல. ஆதாம் கிட்ட வேலை ஆகாது. யார்கிட்ட போகலாம்? ஏவாள்கிட்ட போகலாம். அதான் பைபிள் சொல்லுது, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, சரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீதல் உட்பட்டாள் இல்லைங்களா? 1 தீமோத்தேயு 2:14 இருக்குது. நீங்கள் படிச்சுக்க, எழுதிக்கோங்க. அங்கே ஏவாள் தான் ஏமாந்து போனாங்க. ஆதாம் இல்லை. ஆதாம் சாப்பிட்டது யாருக்காக? ஏவாளுக்காக சாப்பிட்டார். ஏவாளை இழந்து போயிடுவோன்ற ஏவாளை என்ன பண்ணிடுவோம்? ஏவாளை நம்ம இழந்து போயிடுவோம். ஏவாள் மேலே வைத்திருந்த அன்பு, லவ், அதுதான் பிரியமான சகோதரர்களே. சரி, அந்த சிந்தை தான் பாருங்க, யாக்கோபு தான் சொல்றாரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படி தான் அந்த பூச்சி அனுமதிக்கப்பட்டு அந்த சிந்தனையை அவங்களுடைய அந்த தாட் இஸ் என்டர்ட் இன்டு தி மைண்ட். அது என்னாகும்? உள்ளே போயிட்டு இன்னத்தை என்ன பண்ணும்? பெருக பண்ண இல்லைங்களா? அப்படின்னா அந்த தாட் என்னாகும்? டே பை டே ஸ்ட்ராங் ஆகும் இல்லைங்களா? சிந்தனை என்னாகும்? ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா பெரியமானால அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணாது? நம்மளை கொண்டு போய்விடும். என்ன ஸ்டேஜு? செயலில் வந்துடும். செயல்பாட்டில் வந்து யார் மேலேயாவது நமக்கு கோவம் வந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப நாள் மனசுக்குள்ளே கோவம் ஓடிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு நாள் பார்த்துட்டே இந்த கோவம் அப்படியே ஃபுல்லாகிட்டு வரும். ஒரு நாள் அவங்க மேலே சராமரியாக என்ன பண்ணிவிடுவோம்? எரிஞ்சு விழுந்துடுவோம். பாருங்க, என்ன காரணம்? இன்னும் இவர் மேலே திடீர்னு இன்னைக்கு இவர் மேலே எப்படி எரிஞ்சு விழுந்துட்டோம் நம்மனாக்கா, அது இன்னைக்கு எரிஞ்சு விழுந்த விஷயம் இல்லை. ரொம்ப நாளாக மைண்டில் என்ன ஆகிட்டுக்குது? மைண்டில் அப்படியே நிறைஞ்சிட்டுக்குது. இன்னும் அதிகமாக சில பேர் அடிச்சிடுவாங்க, சில பேர் கொலை பண்ணிடுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த வெறுப்பு, அந்த விரோதம், கசப்பு அவனுடைய சிந்தனையில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதோடைய தாக்கம் இருக்குது, அதோடைய எஃபெக்ட் இல்லைங்களா? ஒன்று திட்டுவாங்க, இல்லைன்னா அடிச்சிடுவாங்க, இல்லை இன்னும் அதிகமாக இருந்தாங்க கொலை கூட பண்ணிடும். அதை நம்ம பார்க்குறோம். வைத்தியத்தில் நிறைய உதாரணங்கள் நாம் பார்க்குறோம்.
சரி பிரியமானவர்களே, அப்போ இந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு அதுக்கு ஆதரித்து நமக்கு வசனம் சொல்றார், வாசிங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்க அன்பானவர்களே, என்ன சொல்றது? இச்சை இச்சை என்றால் ஆசைகள் இல்லைங்களா? when lust hath conceived it bringeth forth a sin, and sin when it is finished bringeth forth death. அதோடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா அது மரணம். சரி பிரியமானவர்களே, இந்த பூச்சை அகற்றுவது, அந்த பூச்சி அணுகாதபடி அதை துரத்துறது. இந்த மரத்தில் என்ன இருக்காது? பூச்சி இருக்காது இல்லைங்களா? இந்த சித்தி மரத்தில் பூச்சி என்னாகாது? அணுகாது. அது அணுகாதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோடைய சென்ட், வாசனை. என்ன அந்த வாசனையை நம்ம எதற்கு ஒப்பிடலாம் என்று பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அதே யாக்கோபுலேயே நம்ம வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 4th chapter 7th verse என்ன சொல்லுது பாருங்க. இதுதான் சாத்தானையும் பாவத்தையும் துரத்தக்கூடிய ஒரு வாசனை. இது என்னங்க தெரியுங்களா? வாசிங்க. வெரி குட். 7ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாத்தீங்களா அன்பான சகோதரர் என்ன சொல்றாருங்க? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என்ன அப்படின்னா பிரியமானவர்களே, 2 விஷயம் செய்யணும். ஒன்று ஒபீடியன்ஸ், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது மூலமாக நம்ம இந்த பூச்சி என்ன பண்ணலாம்? துரத்தலாம். அதே நேரத்தில் என்ன பண்ணோம்? சாத்தானை எதிர்க்கணும். பிரியமானவர்களே, நமக்குள்ள அந்த சிந்தனையை அவன் என்ன பண்ணுவான்? விதைக்கும் போது நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது? அதை எதிர்க்கணும், அதை அலோவ் பண்ணக்கூடாது பிரியமான. அதனால சிந்தனை வராதுன்ட்டு கிடையாது, சிந்தனை என்னாட்டு இருக்கும்? வந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் கூட ஒரு சகோதரர் அடிக்கடிக்கு சொல்வார். என்ன சொல்வார்னா, பாருங்க, நம்ம சிந்தனை வராதபடிக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம தடுக்க முடியாது இல்லைங்க நமக்குள்ள. ஏன்னா தினந்தோறும் நம்ம பார்க்குறோம், அநேக விஷயங்களை பார்க்குறோம், கேட்குறோம். நமக்குள்ள என்ன வரும்? ஈவில் தாட்ஸ் நமக்குள்ள டெவலப் ஆகும். ஆனால் அதை நம்ம டெவலப் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பிரதர் அடிக்கடி ஒரு பாடத்தில் சொல்வார். என்னன்னாக்கா, இப்போ ஒரு பறவை நம்ம தலைக்கு மேலே பறக்குது. ஒரு பறவை என்னாகுது? நம்ம தலைக்கு மேலே ஒரு பறவை, ஒரு காக்கா நம்ம தலைக்கு மேலே பறக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா? காக்கா என் தலைக்கு மேலே நீ பறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த காக்கா என் தலையில் கூடு கட்டிக்குது. கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு இது அலோவ் பண்ணலாமா? இது தடுக்கலாமா? கண்டிப்பாக தடுக்கலாம் பிரியமானவர்களே. அதே போல தான் சிந்தனைகள் போயிட்டு தொடர்ந்து சாத்தான் நம்முடைய சாத்தான் தாக்கக்கூடிய ஒரு இடம் எது தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இடம் மைண்டு, நம்முடைய சிந்தனை. அதான் பிரியமானவர்களே, அதான் பைபிள் நமக்கு சொல்லுது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். தேவனுடைய வசனங்கள் மூலமாகவும் தேவனுடைய ஆவியினாலேயே நம்ம நிரம்புவது மூலமாக நம்முடைய சிந்தனைகளை நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம சுத்தமாக வைத்து கொள்ளலாம். அப்போது இப்படிப்பட்ட பூச்சி நம்மை அணுகாதபடிக்கு என்ன பண்ண முடியும்? காக்க முடியும். இப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க தான் இந்த ஆலயத்தில் என்ன ஆக முடியும்? அந்த சித்தி மரமாக அங்கே நிறுத்தப்படுவாங்க. யார்கிட்டலாம் இந்த இந்த நேச்சருக்குன்னு அதுக்கு சென்டட்ரி அது சென்டட்ரியாக இருக்கணும். அப்புறம் லைட் வெயிட்டடாக இருக்கணும். பாரங்கள் இருந்தால் இதுக்கு ஒத்து வர. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லைங்களா? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகிறதுனால இதுக்கு என்ன இருக்கணும்? லைட் வெயிட்டடாக இருக்கணும் இல்லைங்களா? அதிக பாரம் அதில் இருக்கக்கூடாது. அதிக பாரம் இருந்தால் நம்ம தேவனுடைய ஆலயமாக ஆகவே முடியாது. என்ன பாரங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது லூக்கா 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக் 21:34 verse படிங்க. உங்கள் இருதயங்கள்
ஆசையினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க பிரியமான, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினால என்ன ஆகாதீங்க, பாரம் அடையாத என்னங்க லௌகீக கவலைகள்? ஐயோ என்ன சாப்பிடுறது, என்ன குடிக்கிறது, என்ன உடுத்துறது? ஆண்டு சொல்றாருங்களா, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாளை தினத்துக்காக கவலைப்படாத, நாளை தினம் தன்னுடையதுக்காக கவலைப்படட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு காட், தேவனுக்கு முதலிடம் இல்லைங்களா? ஆனால் இவங்க என்ன கவலைகள் மனசில்? ஐயோ எனக்கு ஒரு சொந்தமாக வீடு இல்லையே இல்லைங்களா, சொந்தமாக வீடு இல்லையன்ற அந்த பாரம். ஐயோ இந்த பூமியில் எனக்கு என்ன இல்லை, ஒரு ஒரு அந்தஸ்து இல்லையே, ஒரு புகழ்ச்சி இல்லையே அப்படின்ற பலதரப்பட்ட பாரங்களை வச்சுட்டு இருந்தாக்கா என்ன முடியாது, இதை நம்ம சித்தி மரமாக ஆக முடியாது. சித்தி மரம் அப்படின்னா பிரியமானல் எப்படி இருக்கணும், லகுவாக இருக்கணும். என்ன அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் இல்லைங்களா, இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னு கேட்பாங்க நிறைய பேர். உண்ண உணவும் உடுக்க உடை நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவும். உலகத்திலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்று கொண்டு போவதும் இல்லை. கவலைகளை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பிரியமானவர்களே, இந்த உலக கவலைகள் நம்மளை என்ன பண்ணிடும், பாரமாக்கிடும். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் என்னங்க நிறைய கமிட்மெண்ட்டுங்க அதிகமாக ஆகிடும். அதனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ண முடியாது, உங்களுடைய இன்வால்மெண்ட் பண்ண முடியாது. எப்படி இருக்கணும்னா, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இதுதான் நமக்கு இருக்க வேண்டியது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 6th சாப்டரில் நம்ம அந்த வசனங்களை வாசிக்கலாம் வாங்க. 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க அந்த வசனங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம 6லேருந்து 8 வரைக்கும் வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். பார்த்தீங்களா, தெளிவா இருக்க பிரியமானவர்களே? தெளிவா இல்லை பதர், அது சும்மா வசனத்துக்கு வேணா சொல்லலாம். நாங்கள் வெறும் வசனத்துக்கு சரி பதர், வாழ்க்கை நடைமுறைக்கெல்லாம் இது நிறைய பேர் சொல்லல. நமக்குன்னு கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், ஒரு இடத்த வாங்கி போடணும் அப்படின்னா நிறைய பேர். அதுதான் நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா, நம்ம அப்பாலாம் நல்லா சம்பாரிச்சு வச்சுருந்தா சரி. இப்போது அதுக்காக நம்ம பிரயாசப்பட்டுட்டு அதுக்காக நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பலத்தையும் நாங்கள் அதுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாக்கா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகிடும், அழிஞ்சிடும். டே பை டே என்ன ஆகிடும், அது நம்மளை அழிஞ்சு. அதான் போல் சொல்லிட்டாரு, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ண உணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு போன என்ன ஆகுது பாருங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. 9th வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, யாருக்கு சொல்லுது இந்த வசனம்? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். 10th verse. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சிலரை பத்தி சொல்றாரு. அதாவது சிலர் என்ன பண்ணுறாங்களாம், சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, விசுவாசம் என்ன இருக்கிறாங்களா, அவங்க ஓடுற ஓட்டத்தையே விட்டு வழுவிட்டுக்கிறாங்க. எதனால? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், லௌகீக கவலை. அதை சொல்றாருங்களா, உங்க இருதயம் என்ன கூடாது,
ஐஸ்வர்யத்தினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் லௌகிக கவலைகளினாலே உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு நீங்கள் என்ன வருங்க, எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார் அன்புக்குரியவர்களே? என்ன சொன்னார் நம்மளுக்கு? ஆண்டவருக்கு என்ன சொன்னார்? ஆண்டவருக்கே சொல்கிறார் இல்லைங்களா? மனுஷகுமாரனுக்கோ பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு குறிகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் சேர்த்து வைங்க இல்லைங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஓகேவா இல்லைங்களா பிரியமானவர்களே? ஆனால் அநேகமானவங்க அப்படி தான் இருக்கிறார். ஆஸ்தி மேலே ஆஸ்தி சேர்த்து வைக்கிறது என்னங்க நோக்கமாக ஆகிட்டு. நம்முடைய அப்போஸ்தலர்கள், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இல்லைங்களா இருந்தார்னா, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை துறந்து என்னானார், தரித்திரராக ஆனார். வாசிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 Corinthians 8th chapter 9th verse படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நிமித்தம் தரித்திரரானார்கள். பார்த்தீங்களா பிரியமானவர்களே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். நம்மளை பணக்காரராக்கிறதுக்காக இயேசுனாருங்களா தரித்திரர் ஆயிட்டார். பிரியமானவர்களே, பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார் இல்லைங்களா? என்னவா இருந்தார்? அந்த பூமியில் எங்கே பிறந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? அப்படி எளிமையை நம்ம அடிக்கடிக்கு நம்ம மைண்டில் கொண்டு வரணும் பிரியமா. அப்போ தான் நம்மளால் எளிமையாக வாழ முடியும் இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம ஒரு திருப்தி இல்லாமல் வாழ்ந்துட்டு என்ன பதர், எனக்கு இந்த சின்ன வீடு இல்லைங்களா, ஒரு சொந்தமாக எதுவுமே இல்லையே இல்லைங்களா, அந்த மாதிரி கவலைகள் நம்மளை நெருக்கிட்டே இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பவுமே நினைச்சு பார்க்க வேண்டிய, ஏன்னா அவர் வாழ்ந்த எளிமையான வாழ்க்கை பாருங்க. பரலோகத்தை விட்டு பூமிக்குன்னா தரித்திரன். அவர் எங்கே பிறந்தாரு? அவர் பிறந்த இடம் தெரியுங்களா? ரோட்டில் பிறந்திருக்கிறார். பைபிளில் தான் சொல்லுது, அவர் தெருவில் பிறந்திருக்கிறார். நம்மளாவது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பிறந்திருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நாங்கள் அவரை பிறந்த இயேசுவை அவரை கடத்துறதுக்கு கூட ஒரு தொட்டில் இல்லை, மாட்டு தொழுவத்தில் அவரை வைத்தார். அவங்களுடைய அப்பா அம்மா என்னவா இருந்தாங்க? ஏழையாக இருந்தாங்க. அவர் ஒரு தச்சனுடைய குமாரனாக இருந்தாங்க. அப்பா என்ன வேலை செஞ்சாரு? கார்பெண்டர். இயேசு என்ன வேலை செஞ்சார்? அவரு 30 வயசு வரைக்கும் கார்பெண்டர். he was a carpenter. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பெரிய பெரிய போஸ்டில் இருக்குன்னு நம்ம விரும்புவோம் இல்லைங்களா? ஒரு எளிமையான வேலை செய்து நமக்கு என்ன இருக்கும்? ஒரு ஷேமாக இருக்கும். ஐயோ, இந்த மாதிரி ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்துன்னுக்கிறேன்னு இப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆனால் ஆண்டவர் இயேசுவை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து இந்த பூமியில் என்னவாக இருந்தார்? தச்ச தொழில் செய்து கொண்டு இருந்தார். அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது அவர்கிட்ட என்ன இல்லை? அவருக்கு பிரதிஷ்டைக்கு பலி செலுத்துவதற்கு ஒரு ஆடு மாடு கூட கிடையாது. புறாவை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? அவருக்கு அவங்க காணிக்கை செலுத்தினாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இயேசு வாழ்ந்தார். அவருடைய அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய பணக்காரு இல்லைங்களா? ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் கடைசியாக எல்லாவற்றையும் இயேசுக்காக குப்பை என்று விட்டுட்டார். அவர் அந்த வழியில் போயிருந்தார்னா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார். யாருங்க? அப்போஸ்தலர் பவுல். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் அவங்களுடைய அப்பா டென்ட் மேக்கர். ஆக்சுவலி அவருடைய பிஸ்னஸ் ஆர்மிக்கு டென்ட் பண்ணி கொடுக்குற ரோமன் ஆர்மிக்கு. அது ரோமன்ஸோட ரொம்ப லிங்க்ல இருந்தார். ரோமன் சிட்டிசன். அவர் ரோமனுக்கு என்ன இருந்தார்? ரோம் சிட்டிசனாக இருந்தார். அவர் அதாவது ரோம் குடிமுறை பெற்றிருந்தார். இப்போ எப்படி அமெரிக்காவோட கிரீன் கார்டு வாங்கினாங்களோ அதை விட பெரிய ஒரு சிட்டிசன்ஷிப் அவருக்கு இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தாருனாக்கா சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். ஆனால் எல்லாத்தையும் அவர் சொல்கிறாருன்னா, கிறிஸ்து இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கடைசியாக அவர் இருந்த வீடு பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருந்தாருன்ட்டு வசனம் சொல்லுது. அப்புறம் வரப்போகிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்போஸ்தலர் பவுல் முடிச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி அப்போஸ்தலர்கள் நம்முடைய சகோதரர் ரசல் அவரை நம்ம எடுத்திங்கன்னா பிரியமான, அவரும் பெரிய பணக்காரர். அமெரிக்காவில் கிரேட் பிஸ்னஸ் மேன். அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸை இவர் எடுத்து நடத்தினார். எப்போ சத்தியத்தில் வந்தார் பிரியமானே, ஆஸ்தியை சேர்க்கல, இருந்த ஆஸ்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டே வந்தார் ஊழியத்துக்காக இல்லைங்களா? அவருடைய சந்தோஷத்துக்காக இல்லை,
அவருடைய சந்தோஷத்துக்காக என்ன பண்ணல, அவர் செலவு செய்யல. பிரியமானவர்களே, அவருடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அழிச்சிட்டு ஊழியத்துக்காக அழிச்சார். கடைசி அவர்கிட்ட இருந்த பணம் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் $200. he was a billionaire. யாருங்க அவர்? அமெரிக்காவில் பில்லியனியர். பிரியமா, அந்த காலத்திலேயே நாங்கள் பில்லியனியர். ஆனால் ஆண்டவருக்காக அவர் செய்த அந்த தியாகம் நம்ம பார்க்கும்போது கடைசியில் $200. இப்படிப்பட்டவங்களால தான் இந்த ஆலயத்தில் என்ன முடியும்? சித்தி மரம் ஆக முடியும். கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணோம்? துறந்தார்கள். பிரியமானவர்களே, தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய ஆஸ்திகள், நிறைய பேர் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த 7 தூதர்களுடைய நீங்கள் இது எடுத்திங்கன்னா, பிரியமானவர்களே, அவங்க வாழ்க்கை ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அவங்க அப்படி தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அதாவது இந்த பூமியில் அவங்க சுகபோகமாக வாழல இல்லைங்களா, எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக அழிச்சிருக்கிறாங்க. பிரியமான, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? எல்லாமே இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகம் தரக்கூடிய ஐஸ்வர்யம் இல்லைங்க, உலகம் தரக்கூடிய மதிப்பு, மரியாதை, கௌரவம், இதெல்லாம் என்னங்க அதுக்கு முன்பாக குப்பையாக இருந்துச்சு. அப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. சகல யாரெல்லாம் லைட் வெயிட்டடாக இருக்கணும். என்ன லைட் வெயிட்டட்னா, உண்ண உணவும் உடுக்க உடை நமக்கு உண்டாக இருந்தால் போதும். அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்களால தான் பிரியமானவர்கள் இந்த ஆலயத்தில் நிற்க முடியலைன்னா, இது வந்து ட்ராவல் பண்ணக்கூடியது இல்லைங்களா, போர்ட்டபிளாக ஆக்கணும் இல்லைங்களா. இது இந்த ஆசாரிப்பு கூடாரம் ஒரே இடத்துல இருக்குமா? இல்லை, இது மூவபிள். எப்போ போவோன்னா சொல்லாது இல்லைங்களா. நீ வாசித்து பார்க்கலாம், பின்னாடி கூட நம்ம படிக்கலாம். அதாவது ஆசாரிப்பு கூடாரம் இப்போ இங்கே இன்ஸ்டால் பண்ணாங்கன்னு வைங்களேன், அடுத்து தேவன் எப்போ அங்கேருந்து கலப்புவார்னே தெரியாது. இப்போ இன்னைக்கு போனாங்கன்னா நாளைக்கே தேவன் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்கள அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவார். ஒரு டைமில் ஒரு நாள் நிற்க வைக்குவார், ஒரு டைமில் 2 நாள் இருக்கும், ஒரு டைமில் 3 நாள் இருக்கும், அப்புறம் 1 மாதம் இருக்கும், இல்லைன்னா 1 வருஷம் கூட ஒரே இடத்துல இருக்கும். ஆனால் எப்போ தேவன் புறப்பட சொல்வார்னு தெரியாது. அப்படின்னா பிரியமான, நம்முடைய லைஃப் கூட என்னங்க ஒரு பர்மனெண்ட் கிடையாது. நம்ம என்னங்க ஒரு டெம்ப்ரவரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த என்னங்க அநித்தியமான இந்த வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளோ சொகுசை சேர்த்து செய்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் இந்த சித்தி மரம் பார்த்திங்கன்னா, இதோடைய தன்மைகள் நம்மக்கிட்ட காணப்படும். ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்கணும். அதோடைய நேச்சர்னாங்க லைட் வெயிட்டட், போர்ட்டபிள். அப்படின்னா பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட எந்த ஒரு இதுவும் கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா, நம்ம எப்போ வேணாலும் நாங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாகும். நிறைய பேர் வீட்டில் நிறைய பொருளுங்களை சேர்த்து வாங்கி வச்சுடுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, இத்தனைக்கும் வாடகை வீடாக இருக்கும், நிறைய பொருள் வாங்கினா இது. சில பேர் அப்படி தான் பொருள் ஆசையில் இருப்பாங்க. பார்க்குதெல்லாம் ஒன்றை பார்த்துட்டா போதும், அடுத்த நாள் அது வீட்டில் இருக்கும். ஆனால் இப்போ காலி பண்ண சொன்னால் அப்போ தான் ரொம்ப கஷ்டம் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ நம்முடைய வாழ்க்கை கூட நாங்கள் ஒரு டெம்பரவரி லைஃபு. அதுதான் பிரியமான ஆண்டவர் தான் சொல்லிட்டார், பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க. அதுக்காக டோட்டலாக நீங்கள் பேங்க் பேலன்ஸ் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. என்னங்க, நம்முடைய மைண்டு, மனசு அது மேலே இருக்கக்கூடாது. யார் மேலே இருக்கணும்? தேவன் மேலே இருக்கணும் இல்லைங்களா. அதுதான் இந்த பாடம் நமக்கு இந்த சித்தி மரம் தரக்கூடிய ஒரு பாடம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஆலயத்தில் என்ன இருப்பாங்க? மரங்களாக இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தில் இருந்த ஒவ்வொரு அந்த மரம் பார்த்திங்கன்னா, பிரகாரத்தில் இருந்த மரங்கள் எல்லாமே, அதாவது பலிபீடம், அது சித்தி மரத்தால் செய்யப்பட்டு, கோனிங்க ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். சித்தி மரத்தால் செய்யப்பட்டு நாங்கள் செம்பு தகடுகளால் மூடப்பட்டிருந்தது பலிபீடம். அப்படின்னா மனுஷீக சுபாவம். அதாவது நான் என்ன சொன்னேன், சித்தி மரம் இந்த மார்டல் ஹியூமன் லைஃப் இல்லைங்களா, இந்த மார்டன், இந்த அழியக்கூடிய இந்த சரீரத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது மேலே செம்பு தகடுகள் மூடப்படுது. என்ன மூடப்படுது? கவரிங் தி காப்பர் பிளேட்ஸ். பிரியமானவர்களே, இந்த பலிபீடம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் என்னங்க, அது காப்பரில் மூடப்பட்டது. அதுனா பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சரை அது குறிக்கிறது. பாருங்க, இதே சித்தி மரம்
பரிசுத்த ஸ்தலத்திலேயே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சேம் சித்திம் வுட், பட் இட் வாஸ் கவர்ட் வித் த கோல்டன் பிளேட்ஸ், பொன் தகடுகளால் மூடப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த மாம்சீக சுபாவத்தில் மாம்சத்தில் இருக்கக்கூடிய நம்ம தெய்வீக சுபாவத்தை நம்ம என்ன பண்ணோம், அணிந்து கொள்ளணும். நானினா டிவைன் நேச்சர், அதாவது நிறைய இடங்களை பார்க்கும் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், அப்புறம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், இப்படியெல்லாம் இருக்குது. அப்படின்னா கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கன்னாக்க கிறிஸ்துவுடைய குணங்களை நம்ம என்ன பண்ணோம், நம்ம அணிஞ்சிக்கணும் இல்லைங்களா. நம்ம எப்படி ட்ரெஸ்ஸு போடுறோம் இல்லைங்களா, ட்ரெஸ்ஸு போடுறோமோ அதே மாதிரி என்ன அணியணும், நம்ம கிறிஸ்து இயேசுடைய குணங்கள். அதுதான் நம்ம பைபிளை சொல்லுது, கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் இல்லைங்களா. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புதிய சுபாவங்கள் இயேசு கிறிஸ்துடைய குணலட்சணங்களை அணிந்து கொள்வது தான் அங்கே நாம் பார்க்கணும். அடுத்து நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இது இடங்கள் மாறுது பாருங்க. பிரகாரத்தில் சித்தி மரம் செம்பு தகடுகள், பரிசுத்த ஸ்தலத்தில் சித்தி மரத்தில் செய்யப்பட்டிருக்கோம் கோல்டு நாங்கள் கவரிங்ஸு. அதுதான் என்னென்னா சேம் நம்ம பாருங்கள். இப்போ அந்த நிலை நம்மளுடைய நிலை அடையுது. பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நிலை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரும்போது நம்ம என்ன ஆகணும், இயேசு கிறிஸ்துவின் குணங்களை நம்ம தரிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்த விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா பிரியமானல, இதே இப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்னங்க, அதற்கு பிறகு சாலமோன் என்ன செய்தார், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை எடுத்துட்டு என்ன கட்டினார், ஆலயத்தை கட்டினார். இதை பாருங்கள், சாலமோன் கட்டின ஆலயம். ஆனால் இந்த ஆலயத்தில் சாலமோன் என்ன மரத்தை பயன்படுத்தினார், என்ன மரத்தை பயன்படுத்தினார் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. அதே சித்தி மரத்தை பயன்படுத்தினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் பயன்படுத்தினார் கேதுரு மரத்தை பயன்படுத்துகிறார். இந்த மரம் கேதுரு மரத்தை பயன்படுத்துகிறார். இந்த கேதுரு மரம் கூட இந்த மரத்தை போலவே எவர் கிரீன் ட்ரீ தான். ஆனால் சாலமோன் எப்படி மாற்றி இங்கே கேதுரு மரத்தை இங்கே கட்டினா யூஸ் பண்ணியிருக்கிறான்ற கேள்வி நமக்கு வரும்போது பிரியமானவர்களே, இது தேவனுடைய ஒரு கைடன்ஸ் தான். சாலமோனை நாங்கள் கேதுரு மரத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி நம்ம சொல்லலாம், எப்படி சொல்லலாம் பிரியமானவர்களை, எப்படி மோசஸ் கட்டின டேபர்நாக்கல், இது ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். மோசஸ் கட்டின டேபர்நாக்கல் ஆசாரிப்பு கூடாரம் எதில் பட்டப்பட்டது, சித்தி மரத்தால் செய்யப்பட்டது. ஆனால் சாலமோன் கட்டின ஆலயம் கேதுரு மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. எப்படி, யாருடைய அனுமதியினால சாலமோன் இதை கேதுரு மரத்தை பயன்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, இது தேவனுடைய ஒரு அனுமதி தான், தேவனுடைய ஒரு கைடன்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியமானல, சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணார் இல்லைங்களா, தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணார் இல்லைங்களா. அப்போ தேவன் இந்த ஆலயத்தை ஏற்றுக்கொண்டாரா, அக்செப்ட் பண்ணாரா? தேவன் இந்த ஆலயத்தை பண்ணாரா இல்லைங்களா, பண்ணார் இல்லைங்களா. தேவனுடைய அக்செப்டன்ஸுக்கு என்ன ஒரு அடையாளத்தை தேவன் காட்டினாருங்க. வானத்திலிருந்து அக்னி அவர் செலுத்தின பலியை ஏற்றுக்கொண்டது. அப்புறம் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை என்ன பண்ணுச்சுங்க, நிரப்பினது இல்லைங்களா பிரியமானவர்களே. அந்த க்ளோரி ஆண்டவருடைய ஆலயத்தை என்ன பண்ணுச்சுங்க, அவருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்புனதுனால பிரியமானவர்களே, இது என்ன அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த ஆலயத்தை ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார் என்பதற்கான அடையாளங்கள் நம்ம இங்கே நம்ம பார்க்கிறோம். அதில் பிரியமான சகோதரர்களே, இங்கே கேதுரு மரத்தை பயன்படுத்துவது என்ன அடையாளமாக இருக்குது, தேவனுடைய ஒரு வழிநடத்தல் படி தான் சாலமோன் இங்கே செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதில் பிரியமான இன்றைய தினத்தில் நம்ம பார்த்த ஒரு தலைப்பு சித்திம் மரம். சித்தி மரம் என்ற தலைப்பின் கீழே நம்ம இந்த நாளில் ஆசாரிப்பு கூடாரத்தின் பாகம் 4 நம்ம பார்த்திருந்தோம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சித்தமானால் அடுத்த பாடத்தில் நம்ம என்ன செய்யலாம், அடுத்த பாகத்தை நாம் படிக்க போகிறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.